Hi, this is Value Updates YouTube channel. நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் சேனல் வந்து லீகலுக்காக எக்ஸ்க்ளூசிவாக வந்து மக்களை எஜுகேட் பண்ணிகிட்ருக்குறோம். லீகல் தெரியணும் அப்படின்னு, சட்டம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். மோரோவர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்தாலும் சரி, பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தாலும் சரி, நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணது மூலம் மக்கள் வந்து சட்டத்தை அறிந்து கொள்வார்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போது டிலேடு பொசஷன் பை த பில்டர்ஸ் டு த ஹோம் பையர்ஸ் அப்படிங்கிறது. வாட் இஸ் த ரைட் ஆஃப் த பையர்ஸ் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதாவது தாமதமான உடைமை அப்படிங்கிறது வந்து டிலேடு பொசஷன் அப்படிங்கிறது எப்போ அரைஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு பில்டர்கிட்ட இருந்து ப்ரொமோட்டர்கிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கும்போது அவங்க ஒரு அசூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அசூரன்ஸ் டேட்டில் வந்து அவங்களால கொடுக்க முடியலை, அதுக்கும் மேலே நாளாகுது, மாதங்களாகிறது, வருடங்களாகிறது, அவங்களால அந்த கமிட்மெண்ட் அக்ரிமெண்ட் படி நடக்க முடியலை ஹோம் பை நம்மளுடைய பில்டரால் அப்படின்னா வந்து தாமதமான உடைமை, அதாவது டிலேட் பொசஷன் வரும். அந்த டிலேட் பொசஷனால் நமக்கு நிறைய இழப்பு ஏற்படும். நம்ம வந்து பணம் அதிகமாக அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், ஹோம் வேணும் அப்படிங்கிறதுனால அந்த இது வந்து உடைந்து போய்விடும். அதனால் வந்து நம்ம ஹோம் பையர்ஸ்க்கு வந்து ரியல் எஸ்டேட்டில் வந்து என்ன உரிமைகள் இருக்குது, சட்டத்தில் வந்து என்ன உரிமைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை வந்து கொஞ்சம் தாமதமான உடைமையை வந்து புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, தாமதமான உடைமை அதாவது டிலேட் பொசஷன் என்பது விற்பனை ஒப்பந்தத்தில் வாக்குறுதி அளிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் அல்லது திட்டப்பதிவில் பொது வெளிப்படுத்தப்பட்ட காலக்கெடுவுக்குள் வந்து டெவலப்பர் அல்லது விளம்பரதாரர் சொத்தை வந்து ஒப்படைக்க தவறுவதை குறிக்கிறது. டெவலப்பர் வந்து எதிர்கொள்ளும் நிதி சிக்கல்கள், சட்டப்பூர்வ ஒப்புதல்களை பெறுவதில் வந்து தாமதம், கட்டுமான சிக்கல்கள், சட்ட மோதல்கள் அல்லது இயற்கை பேரழிவுகள் போன்ற எதிர்பாராத சூழ்நிலைகளில் தாமதத்திற்கான காரணங்களாக இருக்க வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த காரணங்கள்னால வந்து டிலேட் பொசஷன் வரலாம். சொத்து வைத்திருப்பதில் வந்து ஏற்படும் தாமதம் வந்து வாங்குபவரின் தனிப்பட்ட மற்றும் நிதி நிலையை கடுமையாக பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் சொல்கிறோம். உதாரணமாக வந்து ஒரு சொத்தை வாங்குபவர்கள் ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள் வந்து சொத்துக்குள் குடியேற திட்டமிட்டு இருக்கலாம். அவர்கள் ஏற்கனவே இருக்கும் வீட்டை விற்றிருக்கலாம், அல்லது வாடகைக்கு விற்றிருக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா சொத்து வைத்திருக்க எதிர்பார்க்கப்படும் காலக்கெடுவில் அடிப்படையில் கடன்களை பெற்றிருக்கலாம். எனவே வீடு வாங்குபவர்கள் தங்கள் சட்டப்பூர்வ உரிமைகள் மற்றும் பல்வேறு சட்டங்களின் கீழ் அவர்களுக்கு கிடைக்கும் தீர்வுகள் குறித்து விழிப்புடன் இருப்பது மிகவும் முக்கியம் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம இந்த பதிவை வந்து கொண்டு வந்திருக்கோம். இதில் என்ன வந்து வீடு வாங்குபவர்களுக்கு, அதாவது ஹோம் பையருக்கு வந்து ரைட்ஸ், அதாவது உரிமை இருக்குது, எப்படி வந்து சட்டத்தின் மூலமாக வந்து பில்டரை வந்து டிலேட் பொசஷனுக்காக வந்து நம்ம வந்து சட்டத்தின் மூலமாக அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்டம் 2016 ரெரான்னு சொல்லுவாங்க, ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. இதன் கீழ் வந்து உரிமைகள் மற்றும் தீர்வுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெரா அமலாக்கம் வந்து இந்தியாவில் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியுள்ளதுன்னு நம்ம சொல்லலாம். டெவலப்பர்களை பொறுப்புக்குரிய ஒருவராக மாற்றுவது மற்றும் வந்து வெளிப்படைத்தன்மையை உருவாக்குவது, பொறுப்புக்கூறல் மற்றும் சரியான நேரத்தில் வந்து திட்ட நிறைவு ஆகியவற்றை கொண்டு வருவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது இந்த சட்டம், இந்த ரெரா சட்டம். தாமதமான உடைமை தொடர்புடைய முக்கிய விதிகள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெரா சட்டத்தில் கட்டாய காலக்கெடு வெளிப்படுத்துதல், கட்டாயமாக ஒரு காலக்கெடு கொடுக்கணும். வாங்குறவங்களுக்கு வந்து இந்த தேதியில் வந்து நான் உங்களுக்கு பொசஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராப்பர்ட்டியோட பொசஷனை, ஒரு ஃப்ளாட்டாக இருக்கலாம், ஒரு வீடாக இருக்கலாம், ஒரு விழாவாக இருக்கலாம், ஒரு இண்டிவிஜுவல் வீடாக இருக்கலாம், அக்ரிமெண்ட்டில் வந்து பேஸ் பண்ணி தான் வந்து இந்த
என்ன தேதியில் வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்களோ அந்த தேதியில் வந்து கண்டிப்பாக வந்து பொசஷன் வந்து பையருக்கு வந்து டெவலப்பர் கொடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பர் வந்து மாநில ரெரா அதிகாரியிடம் வந்து திட்டங்களை பதிவு செய்ய வேண்டும். திட்ட நிறைவு மற்றும் உடைமை தேதிகளை குறிப்பிட வேண்டும். இந்த காலக்கெடுக்கள் பிணைக்கப்பட்டுள்ளது ரெரா சட்டத்தில். ஒரு ரெரா அப்ரூவல் வாங்கும்போது இந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் இந்த காலக்கெடுவுக்குள் முடிப்போம் அப்படின்னு சொல்லி டெவலப்பர் வந்து ரெரா அப்ரூவலில் வந்து நம்ம வந்து குறிப்பிடப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் ஒன்று. பிரிவு 18 ஆஃப் த ரியல் எஸ்டேட் த ரெரா செக்ஷன் 18 ஆஃப் த ரெரா தொகை மற்றும் இழப்பீட்டை திரும்ப பெறுதல். தொகை நம்ம கொடுத்த தொகை மற்றும் அதுக்குண்டான இழப்பீட்டை திரும்ப பெறுவது சம்பந்தமான பிரிவு வந்து செக்ஷன் 18. டெவலப்பர் ஒப்புக்கொண்டபடி உடைமையை, அதாவது நம்மளுடைய சொத்தை ஒப்படைக்க தவறினால் வாங்குபவருக்கு உரிமை உண்டு. என்ன உரிமை உண்டுன்னு பார்த்தீங்கன்னா, திட்டத்திலிருந்து விலகுதல். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சட்டத்தின் கீழ் பரிந்துரைக்கப்பட்ட வட்டி மற்றும் இழப்பீட்டுடன் சொத்து செலுத்தப்பட்ட தொகையை முழுமையாக திரும்ப பெற கோருவது. வாங்குபவர் திட்டத்தில் தொடர்ந்து முதலீடு செய்ய விரும்பினால் சொத்து ஒப்படைக்கப்படும் வரை ஒவ்வொரு மாத தாமதத்திற்கும் டெவலப்பர் வட்டி செலுத்த வந்து வேண்டும். தாமதம் இருந்தால், அதாவது குறிப்பிட்ட தேதிக்குள் கொடுக்கவில்லை என்றால் அந்த தாமதத்திற்கான வட்டியை வந்து டெவலப்பர் வந்து கொடுக்க வேண்டும். பொசஷன் ரைட் டைமில் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப உறுதியாக வந்து இதுக்காக தான் இந்த வட்டி கொடுக்கணுங்கிறத வந்து கொண்டு வந்திருக்காங்க. பிரிவு 31, அதாவது செக்ஷன் 31 ஆஃப் த ரெரா புகார்களை தாக்கல் செய்தல் சம்பந்தமானது. பாதிக்கப்பட்ட வாங்குபவர்கள் உடைமையின் ஏற்படும் தாமதம் உட்பட சட்டத்தில் எந்த ஒரு மீறலுக்கும் ரெரா ஆணையம் அல்லது தீர்ப்பளிக்கும் அதிகாரியிடம் வந்து புகார்களை அளிப்பது சம்பந்தமான விளக்கங்கள் வந்து இதில் வந்து இருக்கும். விளக்கம் புகார்கள் அளிக்கலாம் அப்படிங்கிறது பிரிவு 31 செக்ஷன் 31 ஆஃப் த ரெராவில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. பிரிவு 77 மற்றும் 72 ரெரா இழப்பீடு குறித்த தீர்ப்பு. இழப்பீட்டு கோரிக்கைகளை விசாரித்து முடிவு செய்ய ரெரா ஆணையம், அதாவது ரெரா நீதிமன்றம், ரெரா ஆணையம் நீதித்துறை அதிகாரிகளை நியமிக்கிறது. இழப்பீடு பின்வரும் காரணிகளை கருத்தில் கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது. அது என்ன காரணிகள்னு பார்த்தீங்கன்னா, தாமதத்தால் விளம்பரதாரருக்கு கிடைத்த நியாயமற்ற நன்மைகள், வாங்குபவர் சந்தித்த இழப்பு, டெவலப்பரால் இயல்பு நிலைகளை மீண்டும் செயல்படுத்த முடியாதது, நிதி தொடர்பான பிற பிரச்சனைகள். புகார்கள் வந்து 60 நாட்களுக்குள் தீர்ப்பளிக்க வேண்டும் அப்படிங்கிறதும். பிரிவு 79 செக்ஷன் 79 ஆஃப் த ரெரா சிவில் நீதிமன்ற அதிகார வரம்பிற்கு தடை உட்பட்டது அல்ல. சிவில் கோர்ட்டுக்கு வந்து இந்த கேஸை வந்து சிவில் கோர்ட்டில் நடத்த முடியாது அப்படிங்கிறதையும் வந்து இந்த சட்டத்திலே வந்து சொல்லிடுறாங்க. ரெரா அத்தாரிட்டியில் மட்டும்தான் வந்து நீங்கள் ரெரா அப்ரூவல் பண்ண டெவலப்பரை வந்து சேலஞ்ச் பண்ண முடியும். ரெராவின் எல்லைக்குள் வரும் விஷயங்களை சிவில் நீதிமன்றங்கள் வந்து கோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்ய தடை செய்யப்பட்டுள்ளன. இருப்பினும் ரியல் எஸ்டேட் திட்டங்கள் தொடர்பான புகார்களை விசாரிக்க நுகர்வோர் மன்றங்கள் இன்னும் நுகர்வோர் மன்றத்திற்கு அதிகாரம் வந்து இருக்கிறது அப்படிங்கிறதே நம்ம சொல்கிறோம். அப்புறம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 கீழ் உள்ள உரிமைகள் என்ன அப்படிங்கும்போது அதை பார்க்கலாம் நம்ம. அதாவது திட்டம் ரெராவின் கீழ் பதிவு செய்யப்படாவிட்டால் அல்லது வாங்குபவர் ரெராவில் முடிவின் அதிருப்தி அடைந்தால், சேவை குறைபாடு, அதாவது டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ் தொடர்பான தீர்வுகளுக்காக நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகலாம். அதாவது கன்சியூமர் கமிஷன் அப்படிங்கிறது இது ஒரு நீதிமன்றம். சேவை குறைபாடு, அதாவது சர்வீஸ் வந்து சரியாக இல்லை, சேவை குறைபாடு, தாமதமாக கையகப்படுத்துதல், டிலைட் பொசஷன், குறைபாடுள்ள கட்டுமானம், தவறான வாக்குறுதிகள் அல்லது டெவலப்பரின் தவறான
பிரதிநிதித்துவங்கள் இந்த வகையின் கீழ் அனைத்தையும் வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தில் நம்ம டெவலப்பருக்கு எகென்ஸ்டாக வந்து சேலஞ்ச் பண்ணலாம். அதாவது இழப்பீடுக்காக புகார்களை தாக்கல் செய்தல் சம்பந்தமான விஷயங்கள், சம்பந்தப்பட்ட சொத்தின் மதிப்பை பொறுத்து மாவட்டம் நுகர்வோர் மன்றமா, மாநிலமா அல்லது தேசிய நுகர்வோர் தகராறு தீர்ப்பு ஆணையங்களின் புகார்களை தாக்கல் செய்யலாமா அப்படிங்கிறதும், 1 கோடி வரையிலான உரிமை கோரல்களுக்கு மாவட்ட ஆணையமும், 1 கோடி முதல் 10 கோடி வரையிலான உரிமைகளுக்கான வந்து மாநில ஆணையமும், 10 கோடிக்கு மேல் உரிமை கோரல்களுக்கான தேசிய ஆணையமும் வந்து தான் வந்து நீங்கள் வழக்கை தொடர முடியும் அப்படிங்கிறது ஒன்று. தீர்வுகள், அதாவது ரெமடி, நுகர்வோர் நீதிமன்றம் பண இழப்பீடு, வைப்புத்தொகை மீதான வட்டி அல்லது செலுத்தப்பட்ட தொகைகளை திரும்ப பெற உத்தரவிடலாம். இதுதான் வந்து ரெமடி நமக்கு வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தில் கிடைக்கும். ரெராவுடன் இணையான அதிகாரம் வரம்பு, இம்பீரியல் ஸ்ட்ரக்சர்ஸ் லிமிடெட் வெர்சஸ் கரிந்தர் அனில் வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து திட்டம் ரெராவின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் மன்றங்கள் புகார்களை ஏற்கலாம் என்று தெளிவுபடுத்தியது. வாங்குபவர்கள் தங்களுக்கு பொருத்தமான மன்றங்களை தேர்வு செய்ய சுதந்திரம் உள்ளது அப்படிங்கிறதையும் வந்து இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து வலியுறுத்தி இருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா திவால் சட்டமும் வந்து சில உரிமைகளை வந்து ஹோம் பையருக்கு கொடுக்கிறது. அதாவது திவால் நிலை மற்றும் திவால் நிலை சட்டம் 2016 ஐபிசி மூலம் கூட்டு நடவடிக்கை எடுப்பதற்கான இந்த உரிமைகளை வந்து ஹோம் பையர் கொடுக்குறாங்க. டெவலப்பரின் நிதி திவால் நிலை காரணமாக ஒரு திட்டம் நின்று விடுவதால் தாமதமான உடைமையாக்கம் பெரும்பாலும் நிகழ்கிறது அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடுகிறோம். வீடு வாங்குபவர்கள், ஒதுக்கீடு பெற்றவர்கள், நிதிக்கடன் வழங்குனர்கள் ஐபிசி அங்கீகரிக்கிறது என. இப்போ பார்த்திங்கன்னா திவால் நடவடிக்கைகளை தொடங்குவதற்கான உரிமை, வீடு வாங்குபவர்கள் வந்து ஐபிசியின் பிரிவு 7 கீழ் பார்த்திங்கன்னா தவறும் டெவலப்பருக்கு, அதாவது பொசிஷன் கொடுக்க தவறும் டெவலப்பருக்கு எதிராக கார்ப்பரேட் திவாலை வந்து தீர்வு மூலமாக செயல்படுத்த முடியும். தீர்வு செயல்முறையை சிஐஆர்பி தொடங்குவதற்கு மனு வந்து செய்யலாம். தாக்கல் செய்வதற்கான வரம்பு பார்த்திங்கன்னா 2020 திருத்தத்திற்கு, அதாவது சட்ட திருத்தத்திற்கு பிறகு ஒரு திட்டத்தில் குறைந்தபட்சது 100 ஒதுக்கீட்டாளர்கள் அல்லது மொத்த ஒதுக்கீட்டாளர்கள் வந்து 10% பேர் வந்து கூட்டாக ஒரு மனுவை வந்து தாக்கல் செய்ய வேண்டும்னோ, இதில் எது குறைவாக இருக்கிறதோ அதை வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும், இது அற்பமான அல்லது தனிப்பட்ட திவால் நிலை தாக்கல்களை தடுக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து குறிப்பிடுறோம். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இது சம்பந்தமாக பார்த்திங்கன்னா மணிஷ்குமார் வெர்சஸ் இந்திய ஒன்றியம் வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து இந்த திருத்தத்தின் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டது என்பதை உறுதி செய்தது. வீடு வாங்குபவர்களின் நிதிக்கடன் வழங்குனர்களின் உரிமைகளை வந்து உறுதிப்படுத்தும் ஒரு வழக்கு இது. இந்த கூட்டு தீர்வு வீடு வாங்குபவர்கள் திவால் நடவடிக்கைகள் மூலம் முடங்கி போன திட்டங்களை மீண்டும் புதுப்பிக்க அல்லது கலைக்க ஒன்றிணைய அனுமதிக்கிறது அப்படிங்கிறதும். மோசடி தாமதத்திற்கான குற்றவியல் தீர்வுகள், அதாவது ஒரு மோசடியாக ஒரு டிலேட் பொசஷன் வருது அப்படின்னா கிரிமினல் அஃபென்ஸ் மூலமாக வந்து போகிறது. இது டெவலப்பர் வந்து வேண்டுமென்றே வாங்குபவர்களை தவறாக வழிநடத்தியதாகவோ, மோசடியாக உடைமையை வந்து தடுத்து நிறுத்தியதாகவோ அல்லது நிதியை வந்து தவறாக பயன்படுத்தியதாகவோ கண்டறியப்பட்டால், அதாவது ஒரு குறிக்கோளோடு பணத்தை பெற்றுக்கொண்டு கட்டடங்கள் கட்டாமல் வந்து அதை வேறு ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை மக்களை ஏமாற்றும் எண்ணத்தோடு பணத்தை வாங்கி கொண்டு கட்டடம் கட்டாமல் இருப்பது சம்பந்தமான விஷயங்கள். இது குற்றவியல் சட்டங்களை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நம்ம இதில் வந்து பதிவு பண்ணுறோம். பொருந்தக்கூடிய குற்றங்கள் என்னென்னு பார்த்தாங்கன்னா ஏமாற்றுதல், அதாவது பில்டர் வந்து ஹோம் பையர்ஸ் ஏமாற்றுறது,
குற்றவியல் நம்பிக்கை மோசடி, குற்றவியல் நம்பிக்கை மோசடி, அதுக்கப்புறம் மோசடி, சட்டத்தை நிர்வகித்தல், அதாவது இந்த மோசடிக்கு வந்து பிஎன்எஸ் 2023 சட்டம், இது வந்து இந்திய தண்டனை சட்டம் ஐபிசிக்கு பதிலாக இந்தியாவில் குற்றவியல் சட்டமாக வந்து இப்பொழுது இருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் வழக்கை வந்து தாக்கல் செய்யலாம். நடைமுறை பார்த்தீங்கன்னா, வாங்குபவர்கள் வந்து காவல்துறையிடம் முதல் தகவல் அறிக்கை ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் எஃப்ஐஆர் அதாவது பதிவு செய்யலாம். காவல்துறை நடவடிக்கை எடுக்க தவறினால் அவர்கள் வழிகாட்டுதலுக்காக நீதிபதியை வந்து நீதிமன்றத்தை வந்து அணுக வந்து சட்டத்தில் வழிவகை வந்து இருக்கிறது. விளைவு பார்த்தீங்கன்னா, தண்டனை விதிக்கப்பட்டால் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படலாம். இது நேர்மையற்ற டெவலப்பர்களுக்கு ஒரு தடையான ஒரு செயல்பாடு. இந்த சட்டம் அவர்களுக்கு வந்து எதிராக வந்து செயல்படும். அடுத்து பார்த்திங்கன்னா, தாமதமாக கையகப்படுத்தலுக்கு வாங்குவோர் எவ்வாறு எதிர்வினையாற்ற வேண்டும். விற்பனை ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யவும். நீங்கள் வந்து உங்களுடைய விற்பனை ஒப்பந்தத்தை வந்து அதாவது அக்ரிமெண்ட் ஃபார் சேலை வந்து நல்லா வந்து கோத்ரூ பண்ணணும். உடைமை தேதி அதாவது பொசஷன் என்னைக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது, இழப்பீடு அது சம்மந்தமான டிலைட் பொசஷன்னா இழப்பீடு பிரிவுகள் மற்றும் தகராறு தீர்க்கும் வழிமுறையை வந்து உறுதிப்படுத்துதல். அதாவது தகராறு தீர்க்கும் அப்படின்னா ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சிலேஷன் ஆக்ட் போட்டிருப்பாங்க. கார்ப்பரேட் ஆஃபீஸ் வந்து பாம்பேயில் இருக்கும், பட் டெவலப்மெண்ட் சென்னையில் நடக்கும். பட் ஆனால் வந்து கார்ப்பரேட் ஆஃபீஸில் பாம்பேயில் தான் ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சிலேஷன் நடக்கும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அது வந்து நம்ம பாம்பேக்கு போகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அதை வந்து நீங்கள் சரி பண்ணி சென்னையில் ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சிலேஷன் கொண்டு வர மாதிரி நீங்கள் மாற்ற சொல்வது மிகவும் அவசியமானது. டெவலப்பருடன் தொடர்பு கொள்ளுதல், அதாவது தாமதத்திற்கான முறையான எழுத்துப்பூர்வ காரணங்களை நீங்கள் கேட்க வேண்டும். அனைத்து தகவல் தொடர்புகளிலும் பதிவுகளையும் பராமரிக்க வேண்டும். எந்த ஒரு விஷயம் நீங்கள் வந்து டெவலப்பர்கிட்ட வந்து கேட்குறதுனாலும் வாய்மொழியாக இல்லாமல் ரிட்டனாக இமெயில் அப்படி இல்லாட்டி ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலியமாக கேட்டிங்கன்னா அது ஒரு ஆதாரமாக அமையும் அப்படிங்கிறது நம்ம இதில் குறிப்பிடுறோம். ரெராவிடம் புகார் அளிக்க வந்து வழிவகை இருக்குது. திட்டப்பதிவு செய்யப்பட்டதிலிருந்து தாமதத்திற்கு புகார் அளித்து பிரிவு 18 கீழ் இழப்பீடு பணத்தை திருப்பி பெறுதல், இழப்பீடு மற்றும் பணத்தை திருப்பி பெறுதல், கொடுத்த பணத்தை மற்றும் வந்து வட்டியையும் அதுக்குண்டான இதை வந்து வாங்கி பெறுவது சம்பந்தமான உங்களுடைய உரிமைகளை நீங்கள் பெறலாம். நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகுதல், அதாவது பதிவு செய்யப்பட்ட திட்டங்கள் அல்லது திருப்தியற்ற ரெரா முடிவுகளுக்கு வந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் புகாரும் அளிக்கலாம். அப்புறம் ஐபிசியின் கீழ் கூட்டு நடவடிக்கையும் சேரலாம். அது வந்து இன்சால்வன்சி போகிற மாதிரி இருக்குது, மொத்தமாக திவாலாகிற மாதிரி இருக்குன்னா இந்த நடவடிக்கை எடுக்கப்படும். டெவலப்பர் வந்து திவாலானவராக இருந்தால் திவால் நடவடிக்கைகளை தொடங்க மற்றும் ஒதுக்கீடு பெற்றவர்களுடன் ஒருங்கிணைக்க இந்த ஐபிசி திவால் சட்டம் வந்து வழிவகை செய்கிறது. குற்றவியல் நடவடிக்கையை வந்து கருத்தில் கொள்ளுதல், இது வந்து ஒருத்தர் குறிக்கோளாகவே வந்து இன்டென்ஷனலாக வந்து இந்த ஒரு மோசடியை வந்து பில்டர் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து குற்றவியல் நடவடிக்கை எடுத்து அவர் மேலே எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணி அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்குறது சம்மந்தமான வந்து இருக்குது. அதாவது ஒரு உரிமை, அதாவது தாமதமான உடைமை, அதாவது டிலேட் பொசஷனில் வந்து நீங்கள் ரெரா மூலியமாக வந்து உங்களுடைய உரிமையை பெறலாம். நுகர்வோர் மூலியமாக வந்து நீங்கள் வந்து உரிமையை பெறலாம். கிரிமினல் அஃபென்ஸ் ஃபைல் பண்ணி நீங்கள் உரிமையை பெறலாம். இன்சால்வன்சி போகிற நிலைமை இருந்தால் இன்சால்வன்சிக்கு வந்து அதன் மூலியமாக வந்து உரிமையை வந்து பெறலாம். அதெல்லாம் நம்ம வந்து இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இது வந்து மக்களுக்காக பதியப்பட வேண்டும், இந்த இதை வந்து இன்ஃபார்ம் பண்ண வேணும்னு நினச்சோம். நம்ம இப்போ நம்மளுடைய காணொலியில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறோம். இது ரொம்ப வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினீங்க அப்படின்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மோரோவர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணாலும் மக்கள் வந்து சட்டத்தை அறிந்து கொள்வார்கள். மிக்க நன்றி, வணக்கம்.